ஒரு மனிதன் தனது பனிச்சறுக்குகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அவன் வாயில் ஒரு பல் அழுகியிருப்பதை கவனித்தான். அடுத்த கணம் அவன் தனது காலணியின் கூர்மையான கத்தியை பல்லின் அருகே வைத்து ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை பலமாக அடித்தான். அவன் வலியால் அலறி மயக்கமடைந்தான். அவன் விழித்தபோது உயிருடன் இருக்க வேண்டும் என்ற ஆசை அவனை மீண்டும் எழுந்திருக்க வைத்தது. இப்போது அவன் ஒவ்வொரு துண்டையும் புரட்டத் தொடங்கினான். அங்கே ஏதாவது பயனுள்ளதை கண்டுபிடிக்க அவன் நம்பினான். முதல் பெட்டியில் சிறப்பு எதுவும் இல்லை. இரண்டாவது பெட்டி ஒரு கைப்பந்து போல மாறியது. மூன்றாவது பெட்டியில் அவன் மற்றொரு ஜோடி பனிச்சறுக்குகளை கண்டான். அவன் உடனடியாக காலணிகளை ஆயுதமாக பயன்படுத்தினான். பின்னர் அவன் ஒரு நீண்ட பாவாடை கண்டான். அவன் பாவாடையின் அடிப்பகுதியை கிழித்து அதிலிருந்து ஒரு மீன்பிடி வலையை உருவாக்கினான். அதிர்ஷ்டவசமாக ஒரு சிறிய மீன் வலையில் சிக்கியது. ஆனால் அவன் மீனை சாப்பிட முயன்றபோது வாசனை மிகவும் வலுவாக இருந்ததால் அதை விழுங்க முடியவில்லை. அதன் பிறகு அவன் நெருப்பை பற்ற வைக்க முயன்றான். ஆனால் தவறுதலாக அவன் கை வெட்டப்பட்டது. கோபத்திலும் விரக்தியிலும் அவன் பொருட்களை வீசத் தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து அவர் அமைதியானதும் சிவப்பு குறியுடன் கூடிய ஒரு வாலிபாலை பார்த்தார். பந்தில் ஒரு மனித முகத்தை வரைந்து அதற்கு வில்சன் என்று பெயரிட்டார். இப்போது அவர் வில்சனுடன் அமர்ந்து அவருடன் பேசி மீண்டும் ஒரு தீ மூட்ட முயற்சிப்பார். ஒருவேளை இப்போது அவர் மிகவும் தனிமையாக உணர்ந்திருக்கலாம். வில்சன் அவரது ஒரே நண்பராகிவிட்டார். இறுதியாக அவரது முயற்சிகள் பலனளித்தன. மரத்திலிருந்து புகை எழத் தொடங்கியது. அவர் ஊதியதும் நெருப்பு ஒரு தீப்பொறி போல எரியத் தொடங்கியது. அன்று இரவு அவர் கடற்கரையில் நெருப்பை மூட்டி சூடான நண்டுகளை சாப்பிட்டார். பேச முடியாவிட்டாலும் அவருக்கு இன்னொரு நண்பர் இருந்தார். காலம் கடந்துவிட்டது. இப்போது அவர் மிகவும் திறமையானவராகிவிட்டார். ஒரு மரத்துண்டை கொண்டு பெரிய மீன்களை பிடிக்க முடியும். ஒரு நாள் கடலில் இருந்து ஒரு கனமான இரும்பு தகடு தன்னை நோக்கி மிதப்பதை கண்டார். அதை பார்த்தவுடன் அவரது மனதில் ஒரு திட்டம் எழுந்தது. இப்போது அவர் மரங்களை வெட்டத் தொடங்கினார். அவர் உலர்ந்த விறகுகளை சேகரித்து மரப்பட்டைகளில் இருந்து ஒரு கயிற்றை செய்தார். வீடியோ டேப்பின் நீண்ட இழைகளை பயன்படுத்தி ஒரு கயிற்றை செய்தார். ஆனால் கயிறு போதவில்லை. இப்போது ஒரு பழைய நண்பரிடமிருந்து ஆலோசனை பெறுவது போல் வில்சனை பார்த்தார். கடைசியாக அவர் மலையின் உச்சியில் ஏறி தற்கொலை செய்ய பயன்படுத்திய பழைய கயிற்றை கீழே இறக்கினார். அவர் செல்வதற்கு முன் வில்சனை அழகாக அலங்கரித்து கல் சுவரில் விடைபெற சொன்னார். பின்னர் அவர் வில்சனை படகின் முன்புறத்தில் கட்டி இத்தனை வருடங்களாக அவர் திறக்காத ஒரே பார்சலையும் எடுத்துச் சென்றார். இப்போது அவர் கடலுக்கு சென்றார். நாம் நம்பிக்கையை கைவிடாத வரை நாம் தொடர்ந்து வெற்றி பெறுவோம் என்பதை உணர்ந்தேன். நீங்கள் குழு சேர்ந்தால் நாளை உங்களை சந்திப்பேன்.